வந்தவாசி அருகே 25 ஆண்டு காலமாக சுடுகாடு இல்லாமல் தவிக்கும் பொதுமக்கள். பிணத்தை புதைக்க சுடுகாடு இல்லாமல் 4 மணி நேர தர்ணா போராட்டம். ஒரு வாரத்திற்குள் சுடுகாடு ஏற்படுத்தி தருவதாக துணை வட்டாட்சியர் உறுதி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த பாஞ்சரை இருளர் குடியிருப்பு பகுதியில் நிரந்தர சுடுகாடு இல்லாத காரணத்தால் பிணத்தை புதைக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வந்தவாசி அடுத்த பாஞ்சரை கிராமம் பல்லவன் நகர் குடியிருப்பு பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட இருளரின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கென்று அரசு வீட்டுமனை பட்டாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 25 வருடங்களுக்கு மேலாக வசித்து வரும்போது தனி சுடுகாடு இதுவரை அமைக்கப்படவில்லை. இதுவரை இந்த பகுதியில் இறந்த மக்கள் பொது சுடுகாட்டில் 3 கிலோமீட்டர் தூரம் பிணத்தை தூக்கிக் கொண்டு சென்று சில நிபந்தனைகளுடன் அடக்கம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் இத்தனை ஆண்டு காலமாகவும் தனி சுடுகாடு கேட்டு பலமுறை கோரிக்கை மனு கொடுத்தும் போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை அரசு நிர்வாகம் எந்தவிதமான நடவடிக்கை எடுத்து தனி சுடுகாடு ஏற்படுத்தி தரவில்லை. இந்த நிலையில் மார்ச் 8ஆம் தேதி காலை இருளர் பழங்குடியினர் பகுதியான பல்லவன் குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த காசி என்ற முதியவர் இயற்கை மரணம் அடைந்த நிலையில் அவருடைய பிணத்தை புதைப்பதற்கு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் அது பொது சுடுகாடு என்பதால் சில நிபந்தனைகளுடன் அடக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள நிலையில் வேறொரு இடத்தில் பிணத்தை புதைக்க இந்த பகுதி மக்கள் முடிவெடுத்து பிணத்தை புதைக்க குழி தோன்றிய நிலையில் அந்த இடம் பட்டா நிலம் என கூறி போலீசார் அந்த குழியை மூடிவிட்டதால் நிரந்தரமாக ஓர் சுடுகாடு வேண்டும் என கோரி 4 மணி நேரத்துக்கு மேலாக பாஞ்சரை பல்லவன் நகர் இருளரின மக்கள் பிணத்தை புதைக்காமல் வீட்டின் வெளியே வைத்துக் கொண்டு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பல்லவன் நகர் பகுதியில பழங்குடியினர் குடியிருப்பு 40 குடும்பங்கள் குடியிருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு பட்டா கொடுத்து குறைந்தது ஒரு 25 வருடம் ஆகுறது. இந்த 25 வருஷமா இதுவரைக்கும் இவங்களுக்கு ஒரு மயான வசதி ஏற்படுத்தி கொடுக்கல. இப்ப பழங்குடி மக்களுக்கு வாழும்போதுதான் வசதிகள் ஏற்படுத்த முடியல. சாகரத்துக்கு சுடுகாடாவது நிம்மதியா இருக்குதா? சுடுகாடு வசதி அரசு நிரந்தரமா இங்க இந்த பாஞ்சரை கிராமத்துல பழங்குடியினருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். சம்பவத்தை கேள்விப்பட்ட தேசூர் காவல்துறையினர் மற்றும் வந்தவாசி துணை வட்டாட்சியர் பாண்டுரங்கன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் 1 வார காலத்திற்குள் தனி சுடுகாடு ஏற்படுத்தி தருவதாகவும் உத்தரவாதம் அளித்தனர். 1 வார காலத்திற்குள் தனி சுடுகாடு அமைத்து தர வேண்டும். பல காலங்களாக தனி சுடுகாடு கேட்டு பல்வேறு மனுக்கள் கொடுத்து போராட்டம் நடத்தி வருகிறோம். தற்போது பிணத்தை 3 கிலோமீட்டர் தூரம் சென்று புதைத்து விடுகிறோம். 1 வார காலத்திற்குள் தனி சுடுகாடு ஏற்படுத்தி தரவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய போராட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் என்று மக்கள் கூறினர். மயானத்தை பழங்குடியின மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று உறுதி அளித்திருக்கிறாங்க. அந்த உறுதிமொழியை இப்போதைக்கு ஏற்று நாங்கள் எங்கள் காத்திருப்பு போராட்டத்தை கைவிடுகிறோம். பெரிய ஒரு உடலை அடக்கம் செய்யறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா 1 வாரத்தில் அவர்கள் நிரந்தரமான மயானத்தை பழங்குடி மக்களுக்கு ஏற்படுத்தலைன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த வட்டாரம் முழுக்க பழங்குடி மக்கள் இணைந்து வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்னால நாங்கள் நடத்துவோம் என்பதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.